ஹல்லேலூயா. ஆதியாகமம் 43:29 சொல்லப்பட்டிருக்கிறது போல, யோசேப்பு தன் சகோதரனாகிய பென்யமீனை கண்டபோது, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட, இந்த புதிய ஆண்டிலேயும் கூட கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தராகிய நான் உனக்கு கிருபை செய்வேன் என்பதாக சொல்லி கண்களை மூடி இந்த வேளையிலும் கூட, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் பிரசனை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வல்லமைகள் நாங்கள் உணரணுமே ஆண்டவரே. உடைய பிரசனை நிறைவாக இருக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் எங்களை நினைத்த நம்முடைய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் கண்களை வாயை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு சோதரம் என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை மறக்காதபடி நினைவில் வைத்தாரே. இரவும் பகலும் கூட நம்மளை நினைத்து நினைத்து நம்மளை நடத்தின தேவனுக்கு உமக்கு நன்றி செலுத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோட பேசுங்க. உடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுடைய இடைபடுவீராக. உடைய வல்லமை எங்களுக்கு பெரிதாக விளங்கட்டும். மகிமை எங்கள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு கனிதரும் செடி என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குற போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 குமாரரையும் அழைத்து ஆசீர்வதித்ததை நம்ம காணலாம். அது 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறாரு, தன் பிள்ளைகளை பார்த்து, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் உங்களுக்கு நினைச்சுவேன் அறிவிப்பேன். எல்லாரும் நீங்கள் கூடி என்கிட்ட வாங்க அப்படி சொல்லி நம்ம அங்கே எழுதப்பட்டதாக பார்க்குறோம். யாக்கோபு வயது முதிர்ந்து மரணம் அடைவதற்கு முன்பதாக தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்ட இந்த வேத பகுதி. அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினால கைகளை தலைமீது வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு. 12 பிள்ளைகளிலும் யாக்கோபு ஒரு விசேஷித்தவர் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் சிறு வயதிலே கண்ணீரின் பாதையில் நடந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. யோசேப்பின் தாயாகிய ராகேல் தன் குமாரனை பெற்று எடுத்த போது யோசேப்பு என்கிற பெயரை சூட்டுகிறாள். ஏன் அப்படின்னா, யோசேப்பு என்றால் பெருகுவா என்று அர்த்தம் கொள்கிறோம். யோசேப்பு என்று பெயரை வைத்து அந்த அம்மா வளர்த்து கொண்டு இருக்கும்போது பாருங்கள், யோசேப்பு சிறு வயதாக இருக்கும்போதே தன் தாயை அவன் இழந்து விட்டார். அவங்க யாக்கோபுக்கு 12 பேர் இருந்தாலும் கூட இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு தனிமை உணர்வு இருந்தது. தாயில்லாத ஒரு பிள்ளையாக வளர்ந்ததுனால ஒவ்வொரு நேரமும் ஒரு தனிமை உணர்வு வாட்டியது. ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்பை மறந்து போகவில்லை. தன் தாய் இல்லாவிட்டாலும் தாயாக இருந்து ஏசாயா 66:13 சொல்லப்பட்டதன்படி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த யோசேப்பை ஒவ்வொரு நேரமும் தேற்றி கொண்டே வந்தார். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக நான் இவ்விதமாக உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை எப்படி கவனிப்பாங்களோ அதே போல எந்த குறைவில்லாதபடி இந்த யோசேப்பை கர்த்தர் நினைச்சாராம் கவனித்தார் என்று பார்க்கிறோம்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாருங்க, ஒரு தாய் தேற்றுவது போல மார்போடு அணைத்து எல்லா கவலைகளையும் தீர்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் இந்த யோசேப்பை கவனித்ததாக நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில சிறுவயதில் மட்டும் பாடி இல்லை, வாலிப வயதாக இருக்கும்போது தன் சகோதரரின் நலம் விசாரிக்க போகும்போது சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டதுனால எப்படி ஆயிலும் கூட இந்த யோசேப்பை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கொலை செய்வதற்காக அவங்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது வழியிலே வந்த அந்த மீதியானுடைய கையில் நினைச்சாங்க ஒரு வியாபார பொருளை போல் அவனை விற்று போட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே எகிப்துக்கு போன பிறகும் கூட அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் வீணான பழிகள் சுமந்து கொண்டே தான் இருந்தது. சங்கீதம் 105:18 பார்க்குறோம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை அங்கே இருந்து எங்கே கொண்டு போனார்? பார்வோனுடைய அரண்மனையிலே கொண்டு போய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலே தன் சகோதரர்களை எல்லாம் அவன் கவனிக்க முடியாத ஒரு பெரிய உயர்வையும் கர்த்தர் கொடுத்தார். கடைசியில் அவங்க யாக்கோபு கூட யோசேப்பின் ஆதரவில் வந்ததாக நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது தன் கைகளை அந்த யோசேப்பின் தலைமையில வைத்து அவர் மனதுருகி அவனை ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, இந்த மகன் சிறு வயதில் இருக்கும்போதே அவன் பட்ட பாடு கஷ்டங்கள் அப்படி எல்லாம் நினைத்து பார்த்து, மகனே நீ துயரப்பட்ட நாட்கள் போதும், நீ வேதனை அனுபவித்ததான வருஷங்கள் போதும், இனி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி அவருடைய உள்ளம் அப்படி ஏங்கி கதறி இருக்கும். கதறி அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னு தான் அதான் அந்த 22ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. கனிதரும் செடி, நீ வெறும் கனிதரும் செடி மட்டுமில்ல, நீர் ஊற்றணில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லி யோசேப்பை அவருடைய தகப்பனார் என்ன ஆசீர்வதித்தார். இன்னும் கூட அநேக அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்குறோம். பாருங்க, இன்னும் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்பட்டதாக இருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதமும் அந்த யோசேப்பின் சிரசின் மேலே இறங்கட்டும், யோசேப்பின் உச்சந்தலை மேலே அது வருவதாக அப்படி சொல்லி ஆசீர்வதித்தார். வானத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு இறங்கி வரட்டும், அதே போல் பூமியின் ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாமே உனக்கு தான் அப்படி சொல்லி அவங்க அப்பா மனது உருகி அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பரம தகப்பனாகிய இயேசுவானவர் இருக்கும்போது யாக்கோபிலும் பெரியவர். அந்த யாக்கோபுக்கு அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்பட்டது என்பதாக சொன்னார். ஆனால் நம்முடைய தகப்பனோ வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்க தலைமையில் அவர் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஐயோ, நான் துயரப்பட்ட நாட்கள் எத்தனை, நான் துயரத்தை கண்ட வருஷங்கள், கண்ணீரின் பாதைகள், கண்ணீரிலே எத்தனை வருஷத்தை கழிச்சேன், தனிமையாக எத்தனை வருஷம், வியாதியாக எத்தனை வருஷம், இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து நீங்கள் நினைச்சு கடந்த நாட்களை நினைச்சு கண்ணீர் விடலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் தகப்பனாக இருக்கிற அப்படின்னால அன்றைக்கு யாக்கோபு யோசேப்புடைய கஷ்டத்தை எப்படி நினைத்து மனதுருகி ஆசீர்வதித்தாரோ, இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்க தலைமையில கை வச்சு அவர் நினைச்சாரா, இந்த ஆசீர்வாதம் உன் தலைமையில இறங்குவதாக, உங்க சிரசின் மேல இறங்குவதாக அப்படி சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அது மட்டும் இல்லை, பாருங்க, யோசேப்பு மேல எத்தனையோ பொறாமைக்காரர் எழும்புனாங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலும் கூட பொறாமைக்காரர் அநியாயமாய் உங்களை பகைத்தாலும் நான் உங்க பட்சமாய் நிற்கிறேன் அப்படி சொல்லி கர்த்தர் உங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்ல,
இந்த ஆண்டில் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கும். நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் அப்படி சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதத்தை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதல் ஆசீர்வாதம் கனிதரும் செடி. ஹல்லேலூயா. ஒரு கனிதரும் ஒரு செடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் அது மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதமாக விளங்கும். ஒரு கனி உள்ள ஒரு மரத்தை நம்ம பார்த்தோமானால் அந்த மரத்தில் ஆயிரமான பறவைகள் அங்கு தங்கும். அந்த ஆயிரமான பறவைகளும் கூட அந்த மரத்தில் உள்ள கனிகளை அழகாக உண்டு. அந்த மரத்து பக்கம் நம்ம போனாலே அந்த பறவைகளின் சத்தம் மிக இனிமையாக கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அதே பக்கத்தில் ஒரு கனி இல்லாத மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கனி இல்லாத மரத்தை யாரும் நாடுவதே இல்லை. அது வெட்டப்பட்டு விறகுக்கு தான் அது என்ன செய்யும், அது பயன்படும். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை ஒரு கனிதரும் மரமாக நான் அநேகம் பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன் என்பதாக சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களில் இருந்து ஒரு ஜீவ நீரூற்று புறப்பட்டு வர வேண்டும். உங்களை தேடி ஆயிரமான மக்கள் ஓடி வந்து உங்களிடத்தில் வந்து தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை விரும்புகிறார். அதனால் இந்த ஆண்டு நான் ஒரு கனிதரும் செடியாக நான் உங்களை நினைச்சுவேன், மாற்றுவேன். இயேசுவும் கூட அந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு கனிதரும் செடியாகவே வளர்ந்தார். எங்கே போனால் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்கினார். எவ்வளோ பெரிய வியாதியை குணமாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல் உங்களையும் கூட ஆயிரம் லட்சங்களுக்கு நான் உங்களை ஒரு கனிதரு செடியாக உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏழை பிச்சைக்கார ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு காட்டு வழியாக பிரயாணப்பட்டு போகும்போது அந்த காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் இருந்தது. ஒரு மரம் மட்டும் நல்ல காய்ந்து போய் நின்று கொண்டிருந்தது. இந்த மனிதர் அந்த மரத்து முன்னாலே போய் நின்றுக்கிட்டு சொன்னார், நீனும் ஒரு யாருக்கும் கனி கொடுக்க முடியாது, நானும் யாருக்கும் கனி கொடுக்க முடியாது, அதனால் நீனும் நானும் இந்தியில் இருந்து நண்பராக இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் வேற ஊருக்கு பிச்சை எடுப்பதற்காக சென்று விட்டார். 6 மாதம் கழித்து அதே வழியே வரும்போது அந்த மரத்தை பார்ப்பதற்காக அந்த மனிதர் போய் பார்க்கும்போது அந்த மரம் அழகாக இலையின் தலையுமாக பூ பூத்தி காய் காய்த்து எல்லா பறவைகளும் அங்கே நினைச்சது அந்த கனிகளை உண்டு கொண்டு இருந்ததை பார்த்தார். மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இந்த பட்டு போன இந்த காய்ந்த மரத்திற்கு ஒரு கனி கொடுக்க முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் கனி கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுக்குள்ளே எழும்பினது. அவர் அப்படியே ஊருக்குள்ளே கடந்து போனார். ஒரு போதகரை அவருக்கு சந்திக்க நேரிட்ட வாய்ப்பு வந்தது. அந்த போதகர் அவரை கர்த்தர் இடத்துல வழி நடத்தினார். அநேக ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் அவனை அநேக ஆவிக்குரிய வரங்களெல்லாம் நிரப்பி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் கனி கொடுக்கவே முடியாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்த அந்த மனிதனையும் கூட கர்த்தர் எழுச்சார், கனி கொடுக்கிற ஒரு செடியாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல நானும் காய்ந்து வறண்டு போய் தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் கனி கொடுக்க முடியாது, என்னால் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி நீங்க நினைக்கிங்க. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அந்த பட்ட மரத்தையே கனி கொடுக்க வைத்த கர்த்தர் அந்த ஒன்றுக்கு உதவாத அந்த ஏழை பிச்சைக்கார மனிதனை கூட கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் உள்ளவர்களுக்கும் பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்தவருக்கு லேசான காரியம். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் நீங்கள் கனிதரும் செடியாக நான் மாறணும், கனிதரும் மரமாக நான் வாழணும் அப்படி சொல்லி நீங்கள் பிரயாசப்படும் போது கூட உங்களுக்கு விரோதமாக அநேக பொறாமைக்காரர்களும் பழி சொல்லுதலும் குற்றச்சாட்டுகளும் வரும். ஒரு பக்கம் மனிதனுடைய பொறாமை இருந்தாலும் மறு பக்கத்தில் கர்த்தர் உங்களை கனிதரும் செடியாக உயர்த்தெழுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாக இருந்ததுனால முழு எகிப்தியரும் பஞ்ச காலத்தில் யோசேப்பை நோக்கி ஓடி வந்தார்கள். யோசேப்பின் சகோதரர்களும் தகப்பனும் கூட அவரை தேடி ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை பகைத்தவர்களும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் சத்துருக்களின் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தய கர்த்தர் என்ன செய்வாரா? ஆயத்தப்படுத்துவார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய பாத்திரம் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க? கடன் கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கடன் வாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எப்படி என்னை இப்படிலாம் ஆசீர்வதிக்க முடியும் அப்படி சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? திறப்பேன். வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஒரு கனிதரும் செடி என்கிறத மறந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாக இருந்தார். எப்படின்னா நீர் ஊற்றணில் உள்ள கனிதரும் செடி. அதாவது நீங்கள் ஒரு வறண்ட நிலத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல, ஒரு பாலைவனத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அதாவது நீரூற்றாகிய கர்த்தரிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பின் உள்ளத்தின் ஆழம் நீரூற்றாகிய கர்த்தரோடு கூட தொடர்பு கொண்டு இருந்தது. அதனால தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மகா வறட்சியான காலங்களிலும் கூட அந்த யோசேப்பு கனி தந்து கொண்டே இருந்தார். சில மரங்கள் அந்தந்த சீசனில் தான் கனி கொடுக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நீர் ஊற்றணியில் இருக்கும்போது, நீரூற்றாகிய கர்த்தரோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது நம்ம வாழ்நாள் முழுவதுமே கனி கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மேன்மை அவனுடைய அறிவில் இல்லை, அவனுடைய ஞானத்தில் இல்லை, அவனுடைய சம்பாத்தியத்தில் இல்லை, செல்வத்தில் இல்லை. எது அவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா அவன் தேவனோடு வைத்திருக்கிற ஆழமான ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. ஒரு விளக்கு பிரகாசமாக எரிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த திரியின் ஆழம் எண்ணெயோடு தொடர்போடு இருக்க வேண்டும். ஒரு கட்டடம் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டடத்தின் அஸ்திவாரம் ஆழமாக கண்மலின் மேலே என்ன செய்யணும்? போடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மரம் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தின் வேர் ஆழமான நீருச்சோடு கூட என்ன செய்யணும்? அங்கே தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அதே போல் கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் அப்படி சொல்லி நம்ம விரும்புகிறவங்க நம்ம உள்ளத்தின் ஆழம் எப்போதும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன செய்யணுமா? இடைவிடாமல் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். சில திராட்சை செடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் கனி கொடுப்பதற்கு இடைஞ்சலாம் நிறைய இலைகள் தலைகளுமா இருக்கும். அப்போ அந்த இலைகள் தலைகளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அதை வெட்டி விடுவாங்க. அப்போ அந்த செடிக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் உங்ககிட்ட இருக்கும்போது அதை நீங்கள் ஆரம்பத்திலே நினைச்சணும், அதை கட் பண்ணி விடணும். நீங்கள் அப்படியே வளர விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை வெட்டி விடும்போது அது என்ன செய்யுமா? அது உங்களுக்கு மிகவும் கசப்பாக இருக்கும். ஒரு நாள் ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவனுடைய குமாரரையும் கூட அங்கே புறம்பே தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தவறான உறவுகளை கர்த்தர் நினைச்சாரு, வெட்டி விட சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கனிதர வேண்டும் என்றால் வேண்டாத உறவுகளெல்லாம், வேண்டாத அநேக காரியங்களை நீங்கள் என்ன செய்யணுமா? வெட்டி விட வேண்டும். அப்போது எப்போது நீங்கள் தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒரு தொடர்பு வைத்திருக்கும் போது நிச்சயமாக எப்போது நீங்கள் அநேகருக்கு நீங்கள் கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஆண்டு நிச்சயமாக நீ கனி கொடுத்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவதாக முதலாவது கனி தரும் செடி, இரண்டாவது அந்த செடி எங்கே இருந்துச்சு? எப்போதும் கனி தருவதற்காக நீருற்றண்டிலே இருந்துச்சு. மூணாவதாக அந்த செடியினுடைய கொடிகள் எங்க படருமா? சுவரின் மேல் படரும், சுவரின் மேல் படரும். ஆதியாகமம் 49:22 தான் பாருங்க. திராட்சை செடியின் கொடிகள் சுவரின் மேல படரு ஒரு அபூர்வமானதான். அது வழக்கமாக அதற்காக நாட்டப்பட்டிருக்கிற அந்த பந்தலில் தான் அது என்ன செய்யும்? அந்த செடி கொடிகள்லாம் படரும். ஆனா இங்க யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவர் என்பது படருவதற்கும்
பற்றி பிடிப்பதற்கும் எந்த ஒரு வாய்ப்பே இல்லாத இடம். அருமையானவர்களே, வாய்ப்பே இல்லாத இடத்திலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இடத்திலும் அநேக எதிர்ப்பின் மத்தியிலும் கூட கர்த்தர் உங்களை நான் படர செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை செழித்தோங்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு யோசேப்பு அப்படிதான். அவன் சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாகவும் இல்லை, எல்லாம் எதிர்பார்க்காதவே தான் இருந்தது. பாருங்க, அந்த சிறு வயதிலே அந்த எகிப்துக்கு போன அந்த இடம் புதிய ஒரு இடம் தான். அங்குள்ள மக்கள் புதிய புதிய வித்தியாசமானவர்கள். அவங்க பேசுகிற மொழி வித்தியாசமானதான், எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானதான். ஆனாலும் யோசேப்பு அந்த எகிப்துல ஒரு கனிதரு செடியாக இருந்தது மட்டுமல்ல, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படர்ந்தது. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த நாட்களில் கூட அவருக்குள்ள இருந்த ஆவியின் வரம் செயல்பட்டு கொண்டே தான் இருந்தது. அதனால தான் பாருங்க, சொப்பனங்களுக்கு விளக்கங்களை அர்த்தத்தை சொல்லும் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையிலும் கூட யோசேப்பின் கொடி படர்ந்ததாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்க சுவர் என்பது இன்னொரு பொருள் கூட இருக்கிறது, எல்லை அப்படின்னு சொல்லி. பாருங்க, எல்லையை தாண்டியும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், பல தேசங்களிலும் நீ என்ன செய்வாய், உயர்த்தப்படுவாய் என்பதுதான் அர்த்தம். யோசேப்பு கானான் தாண்டி எகிப்து தேசம் முழுவதிலுமாக அந்த யோசேப்பின் கொடி அங்கே என்ன செய்து படர்ந்தது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் என்ன செய்தாரா, உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் உன்னதத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதங்களினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? பரலோக பாசைகளை நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம். தூதர்கள் பாசைகளை நம்ம பேசுகிறோம். காரணம், நம்முடைய கொடி பூமியை தாண்டி பரலோக சுவரின் மேல் படர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கு யோசேப்பின் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் கொடுத்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டி படர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் அருமையான ஒரு வேத வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல தருகிறார். யோசேப்பை எப்படி அவங்க தகப்பன் ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களுடைய பரம தகப்பனாக இயேசுவானவரும் கூட பரலோகத்தில் இருந்து உங்க மேல தன்னுடைய 2 கைகளையும் வைக்கிறார். ஹல்லேலூயா. 2 கைகளையும் வைத்து நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த போராட்டங்கள், வேதனைகள், வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ பட்ட கஷ்டங்கள் போதும், நீ அடைந்த துன்பங்கள் போதும், நீ வடித்த கண்ணீர் போதும், நீ தனிமை உணர்வோடு கூட இருக்க தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாயை போல் உங்க பக்கத்தில் நின்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளை கண்ணீர் வடிக்கும் போது, கவலையோடு இருக்கும் போது மார்போடு அணைத்து மன கவலையெல்லாம் தீர்ப்பாளோ அதே போல கர்த்தர் உங்களை இன்றைக்கு அவருடைய மார்போடு அணைத்து வைத்து, என் மகனே நீ கலங்காத, என் மகளே நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஒரு கனி கொடுக்கும் ஒரு செடியாக மாற்றுவேன். அது மட்டுமில்ல, கொஞ்ச காலம் கனி கொடுத்து அப்புறம் காய்ந்து உலர்ந்து போன மரமாக இல்லை, நீ எப்போதும் கூட என்னுடைய நீரூற்றாலே நீ நிலைத்திருக்க வேண்டும், நீ எப்போதும் என்னோடு உறவாட வேண்டும், எப்போது என்னோடு இணைந்திருக்க வேண்டும், அப்பொழுது எப்பொழுது நீ கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படிப்பட்ட வித்தியாசமான புதிய இடத்தில் இருந்தாலும் கனி தராமல் இருந்ததே இல்லை. மகா வறட்சியான அந்த காலங்களில் எப்போதும் கனி கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையை பார்க்கிறார். நீங்கள் கனி கொடுப்பீங்க, நிச்சயமாக கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமென், நீங்கள் சுவரின் மேலே படர்கிற ஒரு கொடி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஊர், கிராமம், பட்டணம் எல்லாம் தாண்டி நீங்கள் இருக்கிற தேசத்தை விட்டு அடுத்த தேசம், இப்படியாக உங்கள் கொடி படர்ந்து கொண்டே போகும். யோசேப்பின் கொடி எப்படி படர்ந்ததோ அதே போல கர்த்தர் உங்களையும் கூட நான் படர செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கூட இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் அல்லவா? விசுவாசத்தோடு கூட இது எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லார் கண்களையும் மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினரே ஆண்டவரே. என் மகனே, என் மகளே, நீ கனிதரும் செடியாக மாறுவாய். இது வரைக்கும் நீ வறண்ட நிலத்தில் இருந்து கொண்டிருந்தாய். ஒரு பாலைவனத்திலே போல உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், இந்த வார்த்தையை கேட்டு நீ கவனித்து கொண்டிருக்கிறாய். மிகவும் கவனமாக, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுவீராப்பா. இந்த ஆண்டில் என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகுமா, அல்லது இதுவரைக்கும் நான் கலந்த கஷ்டங்கள் அப்படியே எனக்கு தொடருமா, இதுவரைக்கும் நான் அடித்த கண்ணீர் அப்படி எனக்கு தொடருமா என்று வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து தான் சொல்கிறார், உன் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளினை வைத்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வேதனைக்கு, உன்னுடைய கஷ்டத்துக்கு, உன்னுடைய வறுமைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி தொடர்கிற உன்னுடைய வாழ்க்கை அது ஒரு செழித்தோங்குகிற ஒரு வாழ்க்கை தான். அன்றைக்கு ஒரு காய்ந்து போன பட்டு போன மரத்தில் இருந்து எப்படி துளிர்த்து அது காய்த்து, அது பூ பூத்தி காய்த்து அது மற்றவர்களுக்கு கனி கொடுத்ததோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே நீ பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அநேகருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஜீவ நீருற்றாகிய அந்த நீருற்றை உனக்குள்ளேருந்து நான் புறப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய அன்பான பிள்ளைகளை உடைய தூய கரத்தினை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இப்போதே உடைய கைகளை எங்கள் பிள்ளைகள் மேல் வைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றியாப்பா. ஆண்டவரே, நீ யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதித்தது போல என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு தான். இந்த ஆசீர்வாதங்களை நீ அனுபவிப்பாய். இனி நீ வேதனைப்பட மாட்டாய், இனி கஷ்டப்பட மாட்டாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தது போல இப்பொழுது ஹல்லேலூயா பரம தகப்பனாகிய நீங்க ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகள் பக்கத்தில் போய் உம்முடைய கரங்களை வைத்து ஆமென் என்னுடைய ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. வானத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவேன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆமென் ஆசீர்வாதம் சிரசு மேல் இறங்கும் என்று சொன்னீரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆமென் ஆண்டவரே. ஐயோ, நான் காய்ந்து வறண்டு போய் இருக்கிறேன் என்று வேதனையோடு கண்ணீரோடு கூட என் பொருளாதாரம் காய்ந்து போய்விட்டது, என்னுடைய ஆசீர்வாதம் காய்ந்து போய்விட்டது, என்னுடைய சமாதானம் காய்ந்து போய்விட்டது, வறண்டு போய்விட்டேன், இனி என்னால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்குள்ளே திணறி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் அன்பு மகனை உன்னை பார்த்து தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பட்டு போன மரத்தை எப்படி துளிர்க்க பண்ணி அநேகருக்கு கனி கொடுக்க வைத்தேனோ உன்னை அப்படியே வைப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியாப்பா, நன்றி, நன்றி. பாழாய் போன என்னுடைய வாழ்க்கையும் கூட மறுபடியும் கட்டப்படுமா என்று சொல்லி வேதனையோடு நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன், மறுபடியும் கட்டி எழுப்புவேன், மறுபடியும் உனக்குள்ள வந்து ஆமீன் வாசம் பண்ணி உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். தேவ ஆவியானவர் இந்த குடும்பத்தில் உலாவுங்க, வாசம் பண்ணுங்க. நீங்கள் தங்கி இருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நிமிஷத்தையும் எங்கள் பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகளை தலைமீது கை வைத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.